ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசுபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 7வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று, அதாவது ஜனவரி மாதம் 21வது நாள் 2024. இன்றைய தினத்தில், அதாவது காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை நல்ல நேரம். இன்று, அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலம், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை என்னன்னு பார்த்தீங்கன்னா யமகண்டம். இன்றைய தினத்தில், அதாவது யாருக்கு சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் துலாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். ரிஷபத்தில் சந்திரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். கன்னியில் கேது பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். தனுர் ராசியில் யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மகரத்தில் அதாவது தை மாசம் என்பதால் சூரிய பகவான் அங்கேதான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கின்றார். இன்றைய நாளில் உள்ள ஜோதிட துளிகளை பார்க்கலாங்க வாங்க. நம்ம இன்று ஜோதிட துளிகளில் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நவகிரகங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் நவரத்ன கற்களை பத்தி தான் கொஞ்சம் பேச போறேன். சரி, என்ன நவரத்ன கற்கள் எல்லாம் இருந்துற போகுது அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. அப்படின்னா என்ன, ஒரிஜினலா டூப்ளிகேட்டா, இதெல்லாம் எப்படி பாக்குறது? இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ராசிக்கும் நவரத்னத்துக்கும் என்ன தொடர்புன்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை உள்ளதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு எந்த கல்லை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட், மேஷ ராசிக்கு பவழம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த பவழம் யார் போட்டுக்கலாம் யார் போடக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு. அவங்கவுங்க ஜாதகப்படியில சில விஷயங்கள்லாம் பார்த்துதான் நம்ம கற்கள் போடலாமா வேண்டாமா நல்லா யோசிச்சுதான் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, வெறும் ராசியை வைத்துக்கொண்டே எப்படி சொல்ல முடியும்? லக்னம் என்ன, தசாபுதி என்ன, இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் ஒரு பலனை சொல்ல முடியும். இந்த பவளம் எந்த கிரகத்தினுடைய காரகம் என்று பார்த்தீங்கன்னா செவ்வாயை பற்றின ஒரு ஒரு காரகத்துவம் சொல்லலாம். செவ்வாயினால என்னது, சிவப்பு. பவளம் என்ன கலர்ல இருக்கும்? சிவப்புல தான் இருக்கும். கரெக்டா சொல்றீங்க. ஸோ அது மாதிரி அந்த நிற பவளம் எதையெல்லாம் நமக்கு நல்லது செய்ய போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கோழையா இருப்பாங்க, ரொம்ப பயந்தாங்கோழியா இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயம்வாங்கல்ல, கமல் சார் சொல்ற மாதிரி அப்படிலாம் இருக்கும். ஆனா அந்த பயத்தை எப்படி போக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கு இந்த பவளம் மோதிரத்தை போட்டு கொண்டால் பயமே இருக்காதுன்னு சொல்லலாம். அதற்கு மாறாக ஜெயமே நடக்கும்ன்ற அளவிற்கு இருக்குங்க. சரிங்க, இந்த பவளம் எத்தனை கேரட்ல போடலாம் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். மினிமம் 2 கேரட் கூட இல்லைன்னா போட்டா வேஸ்ட் தாங்க. ஒரு பவர் எடுத்து ஒர்க் அவுட் ஆகணும், நல்லதே நடக்கணும்னா நம்ம கரெக்டான கேரட்லாம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பவளத்துல கூட சில விஷயங்கள்லாம் ஏமாத்துறாங்க. என்னன்னா, அந்த டூப்ளிகேட்டான பவளங்கள்லாம் விற்கிறாங்க அங்கே, அதுவும் கோவில்லே விற்கிறாங்க. அதாங்க கொடுமையா இருக்கு. அதனால எந்த இது ஒரிஜினல் பவளம்ன்ற விஷயங்களை ஜெம்மாலஜிஸ்டுக்கு தான் நிச்சயமாக தெரியும். அதனால அவங்களுக்கு கிட்ட கேட்டுட்டு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இப்ப நானே ஜெமாலஜி முடிச்சிருக்கேன். ஸோ அதனால இப்போ ஒரு கல்லை பார்த்தோன்னே இது நீரோட்டமா ஒரிஜினலா, ஏடினா அமெரிக்கன் டைமண்ட் சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கா இல்லையானா பார்த்துட்டு தான் நான் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணி, தவிர ஏதோ தானோன்னு சொல்லிட்டு தான் பண்ண மாட்டேங்க. இந்த ராசிக்குண்டான மோதிரம் தான் போடணுன்ற அவசியமே இல்லை. அவங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்ற விஷயத்தெல்லாம் பொறுத்துதான் ஒரு மோதிரத்தையே போடணுங்க. இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. அந்த அளவுக்கு ஜோதிட துளிகள்ல, அதுவும் ஜெம்மாலஜி பத்தி பேசணுமோ பேசிட்டே இருக்கலாம். இந்த ஜெம்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்ற விஷயம்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க. பொதுவாகவே பூமியிலேருந்து, அதுவும் குறிப்பாக இந்த மணல் இருக்கு இல்லையா, அதுல எல்லா விஷயங்களும் இருக்குங்க.
அந்த மணல் எப்படி வருது, பாறையினுடைய துகள்களாக வந்து இறங்கி அப்புறம் மணல் ஆயிடுது. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம். அதுக்குள்ளார அந்த இருக்குன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கறச்ச, பொதுவாகவே இந்த பவழம் என்று எடுத்துக்கொண்டோம். அது சிவப்பு நிறத்துல இருக்கும். அது நம்ம அணியும் பொழுது பல்வேறு விதத்திலையும் தங்களுக்கு நல்லதை தரக்கூடிய ஒரு சூழலை தருதுங்க. உங்களுடைய காலத்துல ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மேஷராசி அன்பர்களுக்கும் சரி, அவங்களும் சுக்கிரனுடைய வீட்டுக்கு அதிபதி ஆகிறாங்க. ஸோ அவங்க டைமண்ட் பண்ணலாமா மேஷராசிக்காரங்க, இதெல்லாம் கேட்குறாங்க நிறைய பேர். அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பவளம்ன்றது கூட நீங்கள் ஜாதக கட்டத்தில் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பவளத்தையும் யூஸ் பண்ணணுங்க. அப்படி போடும்போது அதிர்ஷ்ட கல்னால அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கல்லாக அமைகிறதுங்க. இது மாதிரி இன்னொரு தலைப்புல சந்திக்கலாங்க. வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானுடன் தனுர் ராசியில் பிரவேசிக்கின்றார். களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய தனஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது சந்திரன் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு அதிகமான பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாயாரினுடைய முழு அனுகிரகமும் தங்களுக்கு கிடைக்கும். அவருடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக முயற்சித்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிட்டும். உங்களுடைய அதாவது சனி பகவான் லாபஸ்தானத்தை சந்திருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக பெரியவர்கள் மூலியமாகவும் தங்களை விட மூத்தவர்களுடைய மூலியமாகவும் பண வரவுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு யார் இங்க இருக்கா அப்படின்னு பார்க்கறச்ச, மிக அருமையான ஒரு நிலையில இருக்காருங்க. பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதுவும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முக்கியமாக செவ்வாய் பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்க, சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் செவ்வாய் பகவான் தான். அவருக்கு முடிந்தால் விளக்கு போட்டுவாங்க, நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமை. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. இன்றைய தினத்தில் சுக்கிர பகவான் சமசப்தமஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். குரு பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். அதாவது பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு கிரகங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிட்டும், அதுவும் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கும்போது இன்று மிகவும் அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7வது இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். பெண்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். வேலை இல்லாத பெண்களுக்கும் நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஐடி என்று சொல்லக்கூடிய கணினி துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்றால், அதாவது அந்த புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு முடியாத சில காரியத்தை முடித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லலாம். அதற்கு முன்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதாவது கடவுள் என்று பார்க்கும்பொழுது பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான். புதன் சமசப்தம ஸ்தானத்தில் செவ்வாயுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய அதாவது சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறது. பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு. ஒரு சிலர் வீடு கட்டுவதற்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அதாவது அதே தொழிலாக கொண்டக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸ்கெல்லாம் நல்லதொரு லாபத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால்
அதாவது சுக்கிர பகவான், சுக்கிரன் சுபஸ்தானம், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் என்று சொல்வார்கள். விருச்சிக ராசியில சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக கொஞ்சம் பெண்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். தேவையற்ற பிரச்சனைகள் வந்து போகும். மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான் எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு மேன்மையும் நன்மையும் கிட்டும். அவர்களுடைய கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் பெருமாளை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார். அது உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துலயே இருக்காரு. தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது சூரிய பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் சூரியனுடைய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்க, அதாவது களத்திர ஸ்தானத்துல இருக்காங்க. இதன் காரணமாக கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சலசலப்புகள் நிச்சயமாக வந்து போகும். கூடுமான வரை அவர்களிடம் பொறுமையாகவும் அனுசரித்தும் அமைதியாகவும் செல்வது மிக உத்தமம். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பெறுகின்றார். அதுவும் அஷ்டமத்து சனியாகவும் வருவதால் கொஞ்சம் கெடுபலங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுவும் குறிப்பாக இன்று கணவன் மனைவி உறவில் தான் மிகவும் முக்கியமான திருப்பங்கள் நிகழும். கூடுமானவரை பொறுமையாக அமைதியாக விட்டு கொடுத்து செல்லுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதாவது கடவுள் அப்படின்ற விஷயங்கள் தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பார்ட்னர் என்று சொல்றாங்க இல்லையா, அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. தேவையற்ற பேச்சுவார்த்தையை தவிருங்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் ரொம்ப கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணவரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். ஒரு சிலருக்கு 2-3 கிளைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதாவது நிறங்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவருடைய நிலை 6வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்துல தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, உங்களுடைய களத்திர ஸ்தானத்துல கண்டக சனியாகவும் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவரும் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு அனைத்து விதங்களிலும் நன்மைகள் கிட்டும். அதுவும் குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா சொகுசாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இன்று உள்ளது. தங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களை வாங்கி குவிப்பது மற்றும் அதன் வாயிலாக பல்வேறு விதங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக கிட்டும். கொஞ்சம் சிக்கனமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டால் தங்களுடைய உழைப்பு வீணாகாது. இன்றைய தினத்தில் குறிப்பாக அதாவது மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்களை எடுப்பார்கள். நல்ல நினைவாற்றல் கூடும். ஆசிரியர்களிடத்தில் நல்ல ஒரு பெயரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. இன்று அதுவும் வியாபாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய ராசிக்கு அதாவது களத்திர ஸ்தானத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கனால கொஞ்சம் அவ்வப்பொழுது மறதி ஏற்படும். கவலை வேண்டாம். எப்பவுமே கொஞ்சம் ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது போனே இப்போ வந்ததுனால அதுலேயும் உங்களுக்கு அலாரம்னா வச்சிரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது ஒன்றும் பார்த்து செய்தீர்கள் என்றால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கடவுள் தருவார். இன்றைய தினம் உங்களுடைய களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்ற இடத்துல ரொம்ப அதிபதிய சனி என்பதாலும் மற்றும் சூரியன் இருக்கனாலையும் வாக்குவாதங்கள் வீட்டில் நிச்சயமாக வரும். கூடுமான வரை விட்டு கொடுத்து செல்லுங்கள், கெட்டவர்கள் இல்லை. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்கின்ற ரோஸ் நிறம். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதாவது எண்கள் 1 மற்றும் 2. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் பச்சை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க.
உங்கள் ராசிக்கு அதாவது புதன் பகவான் ராசி அதிபதியாகிய புதன் பகவான் சுகஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்திருக்கின்றார். உங்களுடைய அதாவது விரயஸ்தானத்தில் யார் என்று பார்த்தோம்னா அந்த அதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது அந்த சுக்கிர பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்தில் வீற்றிருக்கின்றாருங்க. இதனால என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. அதாவது உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு லாபங்கள் ஆதாயங்கள், உங்களிடம் நல்ல ஒரு அனுசரணையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாக அது அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். அதாவது தனஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அதிபதி சுக்கிர பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமும் ஒரு உற்சாகமான ஒரு சூழ்நிலையும் இன்று உண்டாகும். சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் உள்ளது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடையக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. இன்று நீங்கள் பொதுவாகவே பெருமாளை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் அதாவது சுக்கிர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருப்பது மிக விசேஷமான ஒரு விஷயம் சொல்லலாம். இதன் காரணமாக காடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தங்க நகைகள்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு சூழல், அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு உங்களை அலங்கரித்து கொள்ள முடியும் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக அருமையாகவே இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களில் இன்று சந்திராசிரமம் நிகழ்வதால் சித்திரை, அதுவும் குறிப்பாக சித்திரை நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு தான் இன்று சந்திராசிரமம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் என்னென்ன செய்யறீங்களோ அத்தனை பிரச்சனைகளும் செயல்களும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெற்றியை தராதுங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டயே பேசுறீங்கன்னா சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது பெரிய அளவில் பூதாகாரமாக வெடிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். கூடுமான வரை யாரிடமும் எதிராளிடம் பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது. நீங்க இன்னைக்கு சந்திராசிரமம்னால முக்கியமான ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது மற்றும் முக்கியமான ஒரு விஷயத்துல போய் ஈடுபடுவது, இது மாதிரி விஷயத்துல நீங்க தயவு செஞ்சு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சுப காரிய நிகழ்ச்சிகளை தள்ளி வைப்பது ஒத்தி வைப்பது நல்லது. அது குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளிலும் நல்லதொரு ஆதரவுகள் நிச்சயமாக பெருகும். உங்களுக்கு பெண்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வரன் கிட்டுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. தங்களுக்கு பிடித்த மாதிரியான வரனை அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் எங்கே வீற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு உங்களுடைய தன குடும்ப வாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது இடத்தில் செவ்வாயும் புதனும் இணைந்து செயல்படுகிறார்கள். இன்றைய தினத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே பிரவேசிக்கின்றார். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? அதுவும் சனி எங்க இருக்கிறார்? துலாம் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி வேற நடக்குது. 4வது ஸ்தானத்துல சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சூரிய பகவானுடைய நிலை. இவ்வாறு அனைத்து விதத்திலையும் தங்களுக்கு நன்மையான ஒரு சூழலையும் தருகிறார். இந்த விருச்சிக ராசிக்கு அது சொல்லுவாங்க இல்லையா, அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல வண்டி வாகனத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கால் அடிபடுறது, பல்லு சொத்தையாது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. கூடுமான வரை கவனமாக பயணம் செய்து கொள்வது மிக உத்தமம். இன்றைய தினத்தில் யாரிடமும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பூசிக்காதீங்க. என்னன்ற மாதிரி லிமிட்லயே இருங்க. நிச்சயமாக நம்மளை நம்பியவர்கள், நம்மளை விரும்பியவர்கள் நம்மளை நிச்சயமாக வருவார்கள். கவலை வேண்டாம். இன்று உங்களுக்கு பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானை மனதார் தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு
அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் தாங்க. செவ்வாய் பகவானே எங்கே இருக்கிறார்? உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். அது மட்டுமா, உடன் யார் இருக்கார்? புதன் பகவானும் இருக்கிறார். ஸோ பிஸ்னஸ் டாக்டிஸ், பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப நாட்டங்கள் அதிகரிக்கும். அவரவர் தகுதிக்கேற்ப பண பிரச்சனைகள் நிச்சயமாக நிகழும். கூடுமானவரை யாரையும் நம்பாதீர்கள். இன்று நீங்கள் பொதுவாக உத்தியோகஸ்தர்களுக்கு பார்க்கும்பொழுது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நேர்முக தேர்வில் அதாவது அட்டன் பண்றவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செய்தி நிச்சயமாக உண்டாகும். உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள நீங்கள் முயற்சி செய்வது மிக முக்கியம். குறிப்பாக சுயமரியாதையை காத்துக்கொள்ளுங்கள். யாரிடமும் இறங்கி பேச வேண்டாம். அதாவது இறங்கி பேச வேண்டாம் என்பது திமிரல்ல. யாரிடம் இறங்கி பேச வேண்டுமோ அவரிடம் இறங்கி போங்கள், விட்டு கொடுத்தும் போங்கள். நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது. இன்றைய தினத்தில் அதாவது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்லாம் இருக்குல்ல, விருச்சிகராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள். கூடுமான வரை மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்து வந்தீர்கள் என்றாலே மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தையும் உங்களுக்கு தெரியும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது முருகப்பெருமானை தியானியுங்கள். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய அதாவது சுகஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் செவ்வாய் அதிபதி. அந்த செவ்வாயோடைய வீட்டில் குரு பகவான் தாங்க வசித்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு அதாவது உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் தங்கியிருக்கின்றார். மற்றும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி பகவானும் அருமையாக கோலத்தில் உள்ளார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா 7வது அதிபதி இந்த சந்திரனுடைய நிலையெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிச்சயம் நிகழும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். அதாவது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதாவது ஏமாற்றி உங்களிடமிருந்து பணம் எடுத்துக்கொண்டவர்களிடமிருந்து நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு புத்தியை புகுத்தி உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் தருகிறது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலைப்பளுக்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் அதனை நீங்கள் செய்துவிட்டு நல்ல ஒரு பெயரை நாட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் நீலம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அவர் உங்கள் ராசியிலேயே விற்றிருக்கின்றார். இன்று சந்திரன் சுகஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். உபஜயஸ்தானத்தில் உள்ளார். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் மட்டும் போகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் குரு பகவான் தாங்க. அவர் லாபாதிபதியும் ஆகின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு அதுவும் குறிப்பாக சகோதர சகோதரி வழிகளிலும் நன்மைகள் கிட்டும். இன்று உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சூரிய பகவானும் விரயஸ்தானத்தில் உள்ளதால் உங்களுடைய களத்திரத்திற்காக பல விதமான பணங்களை அதாவது அவர்களுக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி செய்துவிட்டு நல்ல ஒரு அத்தியாவசியமான பொருட்களை அவர்களுக்கு எதிர்பார்த்த பொருட்களை நீங்கள் வாங்கி தரும்படியாக இருக்கும். அதன் காரணமாக உங்களிடம் மிகவும் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார். அது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். உங்களுடைய லாபஸ்தானத்துல யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அந்த அதிபதி எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்காங்க. லாபஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காங்க. இதன் காரணமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த பல்வழி போகும் என்று தேவையற்ற சில மனக்குழப்பங்கள் நேரும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய விஷயங்கள்லாம் நான் பின்னாடி சொல்றேன். குறிப்பாக கவனமாக இருக்கிறது பல் விஷயங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய களத்திரஸ்தானம் இருக்குல்ல,
அங்க யார் இருக்காரு அப்படின்னு பாக்கறச்ச அந்த அதிபதி இந்த புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கனால நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா அடுத்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா அடுத்த ப்ராஜெக்ட், இப்படி உங்களுக்கு வந்துகிட்டே தாங்க இருக்கும். உங்களுடைய தனாதிபதி யார் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்கார்? தொழில் ஸ்தானத்துல இருக்காருங்க, திக்பலம் பெறுகின்றார். நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகளை அவர் தந்து கொண்டே இருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு லாபத்தை தரும். ஈவன் வந்து குங்கும வியாபாரம் செய்வர்களுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம். பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். உங்களுடைய விரயஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சியுடன் இருக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு செலவாயிட்டே தாங்க இருக்கு. செலவை வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளணும்னா கொஞ்சம் சிக்கன நடவடிக்கையை எடுப்பது மிக உத்தமம். உங்களுக்கு இன்று எந்த கடவுளை வணங்கினால் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வழிபடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இன்று வந்து குரு பகவானை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.